Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 11th accountancyல chapter 5ல exercise sum 6 பார்க்குறோம். The following balances are extracted from the books of Ravichandran on 31st December 2016. இதுக்கு ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எது எந்த டெபிட் பேலன்ஸில் வருமா கிரெடிட் பேலன்ஸில் வருமானு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம சம் போட ஈஸியாக இருக்கும். ஓகேவா, வாங்க சம் போடலாம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், கேபிட்டல் இருக்குது. கேபிட்டல் வந்து லயபிலிட்டிஸ், அதனால் க்ரெடிட்டில் வரும். டெட்டாஸ் ஒரு அசட், அதனால் டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு ரெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம், நமக்கு வந்து அது ஒரு இன்கம், அதனால் க்ரெடிட் பேலன்ஸ். பேங்க் ஓவர் டிராஃப்ட் வந்து லயபிலிட்டிஸ், அதனால் க்ரெடிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ், கிரெடிட்டாஸும் என்னது லயபிலிட்டி தான், அதனால் க்ரெடிட் பேலன்ஸ். ப்ரிமிசஸ்ங்கிறது ஒரு அசட், அதனால் டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக்லாம் டெபிட் பேலன்ஸ், பர்ச்சேசஸும் டெபிட் பேலன்ஸ். சேல்ஸ் வந்து க்ரெடிட் பேலன்ஸ். ஓகே, இப்போ ரிட்டர்ன் வந்து ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் வந்து இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், அதனால் என்ன ஆகுது டெபிட் பேலன்ஸ். ஓகேவா, சேல்ஸ் தான் க்ரெடிட் பேலன்ஸ். சேல்ஸ் இன்வெர்ட்ஸ்னால் ரிட்டர்ன் வந்து உள்ளே வருது, நம்ம சேல்ஸ் பண்ணது வந்து உள்ளே வருது, அப்போது அது என்னாகும் டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் அலௌடு வந்து இது ஒரு டெபிட் பேலன்ஸ். ரிசீவ் பண்ணுறது தான் என்னது க்ரெடிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு வேஜஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். சேலரிஸும் எக்ஸ்பென்சஸ், டெபிட் பேலன்ஸ். கமிஷன் பெய்டும் நம்ம எக்ஸ்பென்சஸ் தான் டெபிட் பேலன்ஸ். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸும் டெபிட் பேலன்ஸ். ஓகே, இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். இப்போ சம் போட ஈஸியாக இருக்கும், வாங்க போடலாம். ஹெட்டிங் எழுதிக்குவோம். ட்ரையல் பேலன்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் ஆஸ் ஆன் 31/12/2016. சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட், லெட்ஜர் ஃபோலியோ நம்பர், டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். நான் வந்து ஏற்கனவே நோட்டில் வந்து சீரியல் நம்பர் படி நான் எல்லாமே பர்டிகுலர்ஸ் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். எதில் டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும்னு சொல்லிட்டு நம்ம அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணி டேலி பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், கேபிட்டல் என்ன சொன்னேன் கிரெடிட்டில் வரும் 1,50,000. அப்போது 1,50,000 கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணுறோம். டெட்டாஸ் வந்து டெபிட் பேலன்ஸ், அதனால் டெபிட்டில் என்ட்ரு பண்ணுறோம் 22,800. நெக்ஸ்ட்டு ரெண்ட் ரிசீவ்டு, இது வந்து ஒரு நமக்கு இன்கம், அதனால் க்ரெடிட் பேலன்ஸ் 500 கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட், கிரெடிட் பேலன்ஸ் 310. நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் 5,500 கிரெடிட் பேலன்ஸ். ப்ரிமிசஸ் டெபிட் பேலன்ஸ் 1,46,000. Next opening stock debit balance 10,000. Next purchases debit balance 45,000. Sales வந்து credit balance 75,000 கொடுத்துருக்காங்க சேல்ஸு, அப்போது கிரெடிட்டில் 75,000 என்ட்ரு பண்ணிடணும். ரிட்டர்ன் இன்வெர்ட், இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், அதனால் டெபிட் பேலன்ஸ். இப்படி ஞாபகம் வச்சுங்க, சேல்ஸ் வந்து எப்போதுமே கிரெடிட் தான், அதோட ரிட்டர்ன் வந்து டெபிட் பேலன்ஸ். அதுமாதிரி பர்ச்சேசஸ் டெபிட் பேலன்ஸ், ரிட்டர்ன் அவுட்வேர்டுன்னு வந்துச்சுன்னா கிரெடிட் பேலன்ஸ் 1000. நெக்ஸ்ட்டு வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,900. டிஸ்கவுண்ட் அலௌடு இருக்கா 800, அது டெபிட் பேலன்ஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து கிரெடிட் பேலன்ஸ், அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1000. நெக்ஸ்ட்டு வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2,900 டெபிட் பேலன்ஸ். சாலரிஸ் 3,500 டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு கமிஷன் பெய்டும் டெபிட் பேலன்ஸ் தான் 1,100. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 2,000 டெபிட் பேலன்ஸ். ஓகே, இது எல்லாத்தையும் இப்போ டேலி பண்ணுவோம். டேலி பண்ண ஆன்சர் டேலி ஆனால் நம்ம போட்ட சம் கரெக்டுன்னு அர்த்தம். ஓகே, பாருங்கள் டேலி பண்ணுறோம். 0 0 5 + 5 10 11 1 4 9 14
15 1 8 13 2,35,100 வருது. டெபிட்லேயும் அதே ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். 0. ஓகே, டெபிட் பேலன்ஸை கால்குலேட் பண்ணாலும் 2,35,100 வருது. ஓகே, ரெண்டு சைடும் டேலி ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம போட்ட சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, சம் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.